மாற்றுக் கட்சியினர் 1000க்கு மேற்பட்டோர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட கழக கட்சியில் தங்களை பெரியசாமி அவர்கள் தலைமையில் இணைத்து கொண்டனர். திண்டுக்கல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான பி. செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளருமான பெரியசாமி அவர்களுடைய முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் சுமார் 1000க்கு மேற்பட்டோர் தங்களை கட்சியிலே இணைத்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெரியசாமி அவர்கள் கட்சியில் இணைத்து கொண்ட அனைவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி தங்களை திமுகவில் அவர்களை சேர்த்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகர செயலாளர் ராஜப்பா மற்றும் ஒன்றியம், பேரூர் கழகம் மற்றும் ஏராளமான திமுக பிரதிநிதிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் இருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்ட பொதுமக்களிடம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் உரையாற்றினார். நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி தலைமையிலே நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர் அன்பிற்குரிய உதயநிதி அவர்களுடைய தலைமை ஏற்று என்னுடைய தலைமை ஏற்று கழகத்திலே இணைந்து பணியாற்ற வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி பிரபாகரன் உட்பட அத்துணை நான் மனப்பூர்வமாக இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்றைக்கு உங்களுடைய வருகை இந்த நாட்டுடைய எதிர்காலம், தமிழகத்துடைய எதிர்காலம் இளைஞர்கள் இல்லாதான். எதிர்காலத்தில் இளைஞர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த போகின்றவர்கள். நீங்கள் தான் மிகுந்த துடிப்போடு, நான் ஆரம்ப கட்டத்தில் சொன்னேன், இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் சமமாக பாவிக்கின்ற ஒரே இயக்கம் இந்திய திருநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், சாதி சமய வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி பிரபாகரன் அவர்கள் நம்முடைய இயக்கத்திலே நம்மோடு இருந்து பணியாற்ற இருக்கிறார்கள். மிகவும் துடிப்போடு நாம் பணியாற்ற வேண்டும் என்ற உள்ள கிடக்கையோடு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் வழியாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்பதை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.